ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். 4000 ஆர்பிஎம். எப்பயுமே ஒருத்தவங்க ட்ரைவ் பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா நல்லா 3000 ஆர்பிஎம் புல் பண்ணிவிட்டு. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு லோக்கிஸ் டைம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி சேஃபாக மலைக்கு மேலேயும் மலைக்கு கீழே எப்படி நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது ஹில்லுக்கு மேலே ட்ரைவ் பண்ணுறப்ப லோவர் கியரில் நல்ல பவரை மெயின்டைன் பண்ணி இன்ஜினுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்காமல் ட்ரைவ் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஸ்டெடி ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறது எப்படி, ரொம்ப அதிகமாக கிளச்சை யூஸ் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணுறது எப்படி, இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் ஹேண்ட் பிரேக்கெல்லாம் யூஸ் பண்ணி மலை மேலே ஏறுறப்ப நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும். மலைக்கு கீழே இறங்குறப்ப லோவர் கியரில் ட்ரைவ் பண்ணி இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது, பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணாதது, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பிரேக்கை ரொம்ப ஜென்டிலாக வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும். அப்புறம் நம்ம ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். ஹெட்லைட்ஸ் தேவைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஹில் டவுனில் இறங்குறப்ப ஏறுறப்பெல்லாம். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம கிளியரான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, இப்போ வந்து பார்த்தோன்னா பழமுதிர் சோலை கோயிலில் வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம். அப்படியே கோயில் போயிட்டு இருக்க கையோட ஒரு சின்ன வீடியோ. ஹில்ஸுக்கு மேலே வந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரைவ் பண்ணலாம் டு அவாய்ட் ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி ஹில்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப லோ கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து செகண்ட் கியரில் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்பீடில் ஒரு 40குள்ளே போனால் செகண்ட் கியர்லேயே அழகாக வந்து மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி மீடியம் டர்ன்ஸ்லாம் வந்து செகண்ட் கியரில் யூஸ் பண்ணலாம். நான் குரங்கு நல்லா ஜம்ப் பண்ணி ஓடிட்டுருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப ஹைட்டான ஸ்டீப் இருந்துச்சுன்னா, மேடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியருக்கு கிளச்சை அழுத்தி நல்லா ஸ்மூத்தாக வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு மெதுவாக கிளச் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டர் அதே சமயம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 2வது கியர்லேயே 3000 ஆர்பிஎம் டச் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் அதிகமான ஆர்பிஎம் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ஃபியூவல் வந்து கன்சியூம் பண்ணுமே தவிர மற்றபடி இன்ஜினுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் அந்த இன்ஜின் ரொம்ப சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வருத்தப்பட தேவையில்ல. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ எப்பயுமே ஒருத்தவங்க ட்ரைவ் பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம கியரை வந்து கண்டிப்பாக வந்து அப்ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி தேவையே இல்லை. பாருங்கள், நான் 2வது கியரில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் 2000 ஆர்பிஎம் காட்டுருப்பா. இதே ஆர்பிஎம்லாம் அழகாக நீங்கள் வந்து ஒரு 10% 20% ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஹில்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் லோ கியரில் இருந்தால் 4 வீலுக்கும் நல்ல சூப்பரான grip இருக்கும். இதே நீங்கள் வந்து சில பேர் ஹை கியரில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா grip கிடைக்காமல் வண்டி ரொம்ப அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், மோஸ்ட்டாக செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். செகண்ட் கியரில் 40. இப்போ கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். 4000 ஆர்பிஎம். 3rd கியரில் போயிட்டுருக்கோம். போதும். 3rd கியர்லேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ ட்ரைவ் பண்ணணும்னா 3rd கியர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். அதே போதுமானது. நடுவுலே உட்காந்துருக்காரு ஆஞ்சநேயர். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது எஸ்-கிராஸ் டீசல் வேரியண்ட் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்லா மேட்டில் வரப்போ பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, அழகாக ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட் கியர் மாற்றிக்குவோம். ஃபஸ்ட் கியர் மாதிரி மெதுவாக கிளச்சிலேருந்து கால் எடுத்து அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணுங்கள். நல்லா ஹில்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 ஆர்பிஎம் 3000 ஆர்பிஎம் கழிச்சு கியரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பவர் வந்து உங்களுக்கு நல்லா இன்ஜின் வந்து பிக்கப் ஆகி ரன் ஆகும். 2000 ஆர்பிஎம்குள்ளே நீங்கள் வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா டபக் டபக்குன்னு அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகி மூவ் ஆகும்.
இப்போ பாருங்கள் மறுபடியும் ஸ்லோ பண்ணால் ஃபஸ்ட் கியருக்கே வந்துட்டேன். ஃபஸ்ட் கியரில் அப்படியே 3000 ஆர்பிஎம், நல்லா 3000 ஆர்பிஎம் புல் பண்ணிவிட்டு 4000 ஆர்பிஎம்மே வந்துடுச்சு. இப்போ செகண்ட் கியர் மாற்றிட்டேன். நல்லா ஹை ஆர்பிஎம் லோ கியரை மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணிங்கன்னா சூப்பரான grip கிடைக்கும். ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நல்லா கிடைக்கும். நண்பா இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட் கியரில் அப்படியே நீங்கள் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணாமல் கியர் மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 3000 ஆர்பிஎம் நல்லா ரைஸ் பண்ணி மாற்றுறதுக்கும் இப்போ அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. நண்பா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கியரு ஆர்பிஎம் வெறும் ஒரு 1500 ஆர்பிஎம்ல மாற்றி பார்க்குற கியரு. இப்போ பாருங்கள் வெறும் 1500. இப்போ டக்குன்னு 2வது கியர் மூவ் பண்ணால் வண்டி மூவ் ஆகலை பார்த்தீங்களா, அப்படியே வந்து டவுன் ஆகுது. ஸோ நீங்கள் அதிகபட்சம் மேலே ஹில்ஸில் ஏறுறப்ப ஒரு 3000 ஆர்பிஎம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி 3000 3500 ஆர்பிஎம் கூட இன்க்ரீஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பவர் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ரீச் ஆகிட்டோம். டவுன் போகிறப்ப மறுபடியும் ஒரு கண்டினியூ பண்ணலாம். நண்பா இப்போ வந்து ஹில்லில் வந்து இறங்க போகிறோம். ஸோ இறக்கத்தில் எப்படி ட்ரைவ் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணால் நல்ல grip கிடைக்குன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன். உள்ள கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். பழமுதிர்ச்சோலை வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது பழமுதிர்ச்சோலை இதுதானா? ஆமாம். ஓகே, அப்புறம் வீடியோ கட் பண்ணி சரி நான் சார்ஜ் போட்டு வைக்கிறேன், போயிட்டு வாங்க. நண்பா இப்போ வந்து பார்த்தோம்னா டவுனில் ஹில்லில் இறங்குறப்ப எவ்வளோ சேஃப்டியாக வந்து ட்ரைவ் பண்ணால் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து மேட்டில் ஏறப்ப, அதாவது ஹில்க்கு மேலே ஏறப்ப பார்த்தோம். ஹில் டவுனில் இறங்குறப்ப சேம் தான். லோவர் கியர் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். எக்காரணத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கிளச்சை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து கிளச் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் grip வந்து கிடைக்காது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் செகண்ட் கியர், அதிகபட்சம் செகண்ட் கியரில் தான் நீங்கள் போகணும். ஏறுறப்ப கூட நீங்கள் வந்து தேர்ட் கியர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இறங்குறப்ப எக்காரணத்துக்கு கூட நீங்கள் வந்து செகண்ட் கியர் வந்து மேலே வந்து போகக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப வந்து grip கம்மியாக ஆயிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன். கிளச்சையுமே நான் அழுத்தல, ஆக்சிலேட்டரும் கொடுக்கல, அப்படியே கியர் போட்டு கிளச்சிலேருந்து ஃபுல்லாக கால் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ ஸ்பீட் பிரேக் வராக்க பிரேக் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் கியருக்கு மாற்றிட்டேன். ஃபஸ்ட் கியர் அப்படியே ஒரு 2000 ஆர்பிஎம் ஏற்றிட்டு செகண்ட் கியருக்கு அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பவர் வேணும்னா மட்டும் லைட்டாக ஒரு ஊர்க மாதிரி நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் வந்து லைட்டாக தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் கியர்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். பிரைட்னஸ் வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா இதில் கேமராவில்? இந்த மீட்ரு தெரியுதுல்ல? ஸோ பாருங்கள் இப்போ செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தப்பி தவிர நீங்கள் வந்து ஒரு தேர்ட் கியரில் போனீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தேர்ட் கியரில் பாருங்கள், கிளச் அழுத்தி தேர்ட் கியர் மாற்றிட்டு கால் எடுத்துட்டேன். ஸோ ஒரு சமமான ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ சமமாக இருக்கிற ரோட்டில் வந்து பிரச்சனை இல்லை. ரொம்ப டவுனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். கண்ட்ரோல் வந்து புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நியூ லேர்னிங், ரொம்ப பயமாக இருக்குது ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரே ப்ரெஸ் பண்ண தேவை. இப்போ நான் பாருங்கள் கியர் வந்து தேர்டில் மாற்றிட்டேன், கிளச்சிலேருந்து ஃபுல்லாக கால் எடுத்துட்டேன். என் கால் வந்து சாதாரணமாக ஃப்ளோரில் தான் வச்சுருக்கேன், எதுவுமே டச் பண்ணல. அதே அந்த கிளச்சில் இருக்கக்கூடிய அதே ஸ்பீடில் 1000 ஆர்பிஎம்மில் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து லைட்டாக நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். பாருங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லைட்டாகவே வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால்
மோஸ்ட் நீங்கள் வந்து செகண்ட் கியரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் கியரில் பாருங்கள், கண்ட்ரோலே வந்து எனக்கு அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் அப்புறம் வந்து பிரேக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்படி வந்து மலை ஏறுறப்ப நம்ம செகண்டு தேர்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ இறங்குறப்பையும் அதே இதில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். தேர்ட் கியர் வந்து எக்காரத்துக்கூட தாண்ட வேணாம். நல்ல கிரிப் வேணும்னா செகண்ட் கியருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வளைவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் கியர் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப டெட் டர்ன்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் கியர். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா மைலேஜ் வரணுன்றதுக்காக நியூட்ரல் பண்ணிட்டு ஓட்டுவீங்க. நியூட்ரல் பண்ணிட்டுலாம் ஓட்டவே கூடாது. நியூட்ரல்னால் கியர் வந்து என்கேஜ் பண்ணாமல் கியர் வந்து இன்ஜினுக்கும் இதுக்கு அது உங்களுக்கு செப்பரேட்டாக தான் சொல்லணும். அதனால் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் போனால் தான் உங்களுக்கு புரியும். தொப்பூர் கணவாயில் தான் மெயினாக நியூட்ரலில் ஓட்டுவாங்க. இப்படிதான் குறுக்க வீடியோவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த டேர்ன்லலாம் வந்து செகண்ட் கியர் மாற்றிட்டு அழகாக நீங்கள் வந்து செகண்ட் கியரில் வந்து பயப்பட தேவையில்ல. நீங்கள் நல்லா ஒரு 3000 RPM இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். மாடு காட்டு மாடு. தேர்ட் கியரில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இடம் வர்றப்பெல்லாம் பிரேக் அழுத்தி கிளச் அழுத்தி அப்படியே செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு கிளச்சில் வந்து கால் எடுத்துருங்க. பிரேக்கில் விட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல. வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு உங்களுக்கு பவர் வேணுன்றப்ப மட்டும் 10% மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுத்து ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி அப்படியே பார்ப்போம். பாருங்கள், தேர்ட் கியர்லேயே தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டேர்ன் வருது, டக்குன்னு பிரேக் அழுத்தி கிளச் அழுத்தி செகண்ட் கியர் மாற்றினா செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ண போகிறேன். 3000 RPM 4000 RPM. உங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பிரேக் அழுத்தி RPM அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு. ஃபுல்லாக கிளச் அழுத்தி ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப டெட்டான டர்னில் ஃபர்ஸ்ட் கியர் மாற்றிடணும். ஃபர்ஸ்ட் கியர் மாதிரி கிளச்சிலேருந்து கால் எடுத்துடணும். ஆட்டோமேட்டிக்காக வண்டியே போகும். கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ ஹில்லில் வந்து நம்ம வந்து இறங்கிட்டோம். ஹில் இறங்குறப்பையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோவர் கியர்ஸ் மேக்ஸிமம் தேர்ட் கியர்லேயே ட்ரைவ் பண்ணுங்கள். செகண்ட் அண்ட் தேர்டு ரொம்ப டீப்பான டர்ன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியரை யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணி. நன்றி நண்பா. சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.